நீலகிரி மாவட்டம் உதகை சுற்றுலா தலங்களில் வைக்கப்பட்டுள்ள குடிநீர் இயந்திரங்கள் பராமரிப்பில்லாததால் முறையாக இயங்குவதில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. உதகையின் தூய்மையை பாதுகாக்கும் வகையில் பிளாஸ்டிக் பாட்டில் உள்பட 19 வகை பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதன் காரணமாக ஏடிஎம் போன்ற குடிநீர் வழங்கும் இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்நிலையில் சுற்றுலா தலங்களில் முறையான பராமரிப்பு இல்லாததால் குடிநீர் இயந்திரங்கள் செயல்படுவதில்லை என சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியின் அலட்சியத்தால் இன்னலை சந்தித்து வருவதாக சுற்றுலா ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த வாட்டர் ஏடிஎம்ல இருக்குன்றதால தான் நாங்கள் அதை நம்பி வந்தோம். பட் ஆனால் இங்கே அது எதுவுமே சரியாக மெயின்டைன் பண்ணாதனால அது ஒழுங்காக எங்களால் தண்ணியை குடிக்க முடியல. புகழ்பெற்ற திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா கடையை வரதட்சணையாக கேட்பதாக கடை உரிமையாளரின் மகள் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அல்வா கடை உரிமையாளரான கவிதா சிங்கின் மகள் கனிஷ்காவிற்கும் கோவையைச் சேர்ந்த பல்ராம் சிங்கிற்கும் சமீபத்தில் திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்றால் இருட்டுக்கடையின் உரிமையை அளிக்க வேண்டும் என கணவர் மற்றும் குடும்பத்தார் மிரட்டல் விடுத்ததாக கனிஷ்கா புகார் அளித்துள்ளார். இது ஒரு பெண்ணின் போராட்டமாக மட்டுமின்றி சமுதாயத்தில் வரதட்சணை கொடுமையால் பாதிக்கப்பட்டு மீள வழியில்லாமல் இருக்கும் அனைத்து பெண்களுக்கும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்ற குரல்கள் வலுப்பெற்றுள்ளன.